வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பயணத்துல நீங்க கேட்ட ஒரு பழைய பாட்டோட வரிகள் இன்னிக்கும் உங்களுக்கு அப்படியே மனப்பாடமா நினைவுல இருக்கும். ஆனா நேத்து நைட்டு உங்க ஃபோனுக்கு வந்த ஒரு ஓடிபி நம்பரை பார்த்துட்டு அதை டைப் பண்ற அந்த 3 செகண்டுக்குள்ளே நீங்க மறந்துருவீங்க. ஆமா, அது நெறைய பேருக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். அதே மாதிரி எக்ஸாம் கார்டுல நைட்டு பூரா முழிச்சு படிச்ச ஒரு முக்கியமான ஃபார்முலா காலையில எக்ஸாம் ஹால்ல சுத்தமா மறந்து போயிருக்கும். எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா இது ஏன் இப்படி நடக்குதுன்னு? மூளைக்கு தேவையான விஷயங்கள் சீக்கிரமா மறந்துடுது, ஆனா தேவையற்ற விஷயங்கள் பசுமையா நினைவில் நிக்குது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு தான். இப்போ பொதுவா ஒரு மருத்துவ பரிசோதனைன்னு அதுல ஒரு தெளிவு இருக்கும். கையில ஒரு வலின்னு டாக்டர் கிட்ட போனா ஒரு எக்ஸ்ரே எடுப்பாரு. உடஞ்ச எலும்பு அதுல ஒரு வெள்ளக்கோடா ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, இதோ இங்கதான் பிரச்சனை அப்படின்னு மிக துல்லியமா சொல்லிடலாம். ஆனா மனித மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு நம்மகிட்ட எந்த எக்ஸ்ரே இயந்திரமும் கிடையாது. மூளைக்குள்ள நடக்கிற கற்றல், மறதி, கற்பனை இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய இருண்ட நிலப்பரப்பு தான். இந்த மர்மமான உலகத்துக்குள்ள தான் இன்னைக்கு நாம ஒரு நெடிய பயணம் செய்ய போறோம். எல்லாரையும் இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறேன். அந்த பயணம் மிக சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா மனித மூளை எப்படி தகவல்களை உள்வாங்குது, அதை எப்படி சேமிக்குது, ஏன் சிலவற்றை அழிக்குது அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாவே அறிவியலாளர்களை தூங்க விடாம செஞ்ச கேள்விகள். கண்டிப்பா. இத நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு நாம அதற்கான விடைகளை தேட போகும் மூலப்பொருள் என்ன தெரியுமா? அதுதான் இதுல ரொம்ப வியாபான விஷயம். 1979ஆம் வருஷத்துல தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு பாரம்பரியமான உளவியல் புத்தகம். ஓ, 1979ஆ? அது ரொம்ப பழைய புத்தகமாச்சே. ஆமாங்க. எந்த ஒரு நவீன எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனிங் இயந்திரங்களும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பமோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் இது. மனித மனதோட சிக்கலான செயல்பாடுகளை எவ்வளவு துல்லியமா வெறும் மனித நடத்தைகளை மட்டுமே கவனிச்சு எப்படி பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே நம்ப முடியாத ஒண்ணு. ஆச்சரியமா இருக்கு. எந்த ஒரு இயந்திரமும் இல்லாம மனசை எப்படி படிச்சாங்கன்னு நினைக்கும் போதே ஆர்வமா இருக்கு. சரி, அடிப்படைகள்ல இருந்து ஆரம்பிப்போம். நாம ஒண்ணு நினைவில் வச்சுக்கணும்னா முதல்ல அதை கத்துக்கணும் இல்லையா? ஒரு புதிய விஷயத்தை நாம எப்படி மூளைக்குள்ள ஏத்துறோம்? அந்த புத்தகம் கற்றல் அப்படிங்கிற செயல்பாட்டை மிக அழகா பிரிக்குது. முதலாவது கிளாசிக்கல் நிலையுறுத்தம். இது இவான் பாவ்லோ அப்படிங்கிற புகழ்பெற்ற ரஷ்ய அறிவியலாளரோட நாய் மற்றும் மணியோசை பரிசோதனை. ஆமா, இந்த நாய் பரிசோதனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பசியுள்ள நாய ஒளி புகாத ஒரு அறையில கட்டி வைக்கிறாங்க. அந்த நாயோட வாயில சுரக்கிற உமிழ்நீரை அளக்க ஒரு குழாய் பொருத்தப்பட்டிருக்கு. இயல்பாகவே ஒரு நாய் உணவை பார்த்தா உமிழ்நீர் சுரக்கும். இது மூளையோட ஒரு இயற்கையான அனிச்சை செயல். கரெக்ட். அது எல்லா விலங்குகளுக்கும் இருக்கிற ஒண்ணுதான். ஆனா பாவ்லோ என்ன செஞ்சாருன்னா, நாய்க்கு உணவு கொடுக்கறதுக்கு சரியா அரை வினாடிக்கு முன்பு ஒரு மணியை ஒலிச்சாரு. முதல் சில நாட்கள் அந்த மணி ஓசைக்கு நான் எந்த பதிலும் தரல. ஆனா தொடர்ந்து மணி ஓசை அப்புறம் உணவு, மணி ஓசை அப்புறம் உணவு அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தப்போ நாயோட மூளைக்குள்ள ஒரு வியக்கத்தக்க மாற்றம் நடந்துச்சு. அதாவது மூளை அந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டுடுச்சு, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஆனா அது வெறும் முடிச்சு அல்ல, மூளைக்குள்ள நடக்கிற நரம்பியல் ரீதியான ஒரு இணைப்பு. கடைசியில உணவே இல்லாம வெறும் மணிய மட்டும் ஒலிச்சப்ப கூட நாய்க்கு முழுமையா சுரக்க தொடங்கிடுச்சு. அட, இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமா, இயற்கையா உணவுக்கு மட்டுமே செயல்பட வேண்டிய மூளை இப்போ ஒரு பிளாஸ்டிக் மணியோட சத்தத்துக்கு செயல்படுது. இயற்கையான தூண்டுதலும் செயற்கையான தூண்டுதலும் நரம்பியல் ரீதியா எப்படி இணையுது அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான விளக்கம் இது. இதை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. மணி ஓசை அப்படிங்கிற ஒரு அர்த்தமற்ற சத்தம் ஒரு நாயோட மூளைக்குள்ள உணவின் வருகைக்கான அதிகாரப்பூர்வ சிக்னலாவே மாறிடுச்சு. ஆனா மனிதர்கள் நாம இதை விட கொஞ்சம் புத்திசாலிகள் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இல்ல, நாயை போல தன்னிச்சையா இல்லாம நாம முடிவெடுத்து கத்துக்கிற விஷயங்கள் இருக்கே. ஆமா, அதையும் அந்த புத்தகத்துல விட்டு வைக்கல. B.F. ஸ்கின்னர் விளக்கும் ஆக்க நிலையுறுத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸ்கின்னர் ஒரு எலிய வச்சு பரிசோதனை செஞ்சாரு. ஓ, அந்த ஸ்கின்னர் பாக்ஸ் பரிசோதனையா? அதேதான். ஒரு சிறிய பெட்டிக்குள்ள ஒரு பசியுள்ள எலிய விட்டாரு. அந்த பெட்டிக்குள்ள ஒரு சின்ன நெம்புகோல் இருக்கும். எலி தற்செயலா அங்கும் இங்கும் ஓடும்போது அந்த நெம்புகோலை அழுத்துனதும் அதுக்கு பரிசா ஒரு உணவு துண்டு உள்ள விழும். முதல்ல எலிக்கு அது புரிஞ்சிருக்காது இல்லையா? கண்டிப்பா புரியல. ஆனா மீண்டும் ஒரு முறை தற்செயலா அழுத்திய போதும் உணவு கிடைச்சது. இப்போ எலியோட மூளை ஒரு புதிய பாடத்தை கத்துக்கிட்டுச்சு.
அதாவது சரியான ஒரு செயலை செஞ்சா பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது. அத உணர்ந்த அடுத்த நிமிடமே எலி அந்த பெட்டிக்குள்ள வேறெங்கும் ஓடாம நேரா போய் அந்த நெம்புகோல திரும்ப திரும்ப அழுத்த கத்துக்கிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த எலியோட செயலை கேட்கும்போது எனக்கு வேற ஒன்று தான் நினைவுக்கு வருது. இது அப்படியே இன்றைய சமூக வலைத்தளங்கள் இயங்கும் முறை போல இல்லையா? எப்படி அப்படி ஒப்பிடுறீங்க? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அதாவது நாம இன்ஸ்டாகிராம்லயோ அல்ல முகநூல்ல ஒரு புகைப்படத்தை பதிவு செய்றோம். அதுதான் அந்த நெம்புகோலை அழுத்துவது. உடனே நமக்கு 2 லைக் விழுது. அதுதான் எலிக்கு கிடைச்ச அந்த உணவு துண்டு. அந்த லைக் அப்படிங்கிற பரிசு தரும் மகிழ்ச்சிக்காக நாம மீண்டும் மீண்டும் பதிவுகளை போடுறோம். வாவ், ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. கொஞ்சம் இருங்க. அப்படியானால் நமது அன்றாக கட்டலும் நமது பழக்கவழக்கங்களும் வெறும் இந்த எலிகளைப் போல ஒரு தூண்டுதலும் பரிசும் சார்ந்த ஒரு இயந்திரத்தனமான விஷயம்தானா? நம்ம வெறும் உயிரியல் இயந்திரங்களா? இது ரொம்ப பெரிய கேள்வி. தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஸ்கின்னரோட இந்த ஆக்க நிலையுறுத்தத்தை தான் முழுமையா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மைதான். ஒரு செயலுக்கு பரிசு கிடைக்கும்போது மூளை அதை திரும்ப திரும்ப செய்ய துடிக்குது. அப்போ மனிதர்கள் வெறும் எலிகள் தானா? கிடையாது. மனிதர்கள் வெறும் எலிகள் கிடையாது. தன்னிச்சையான செயல்களுக்கும் நாமாக முன்வந்து செய்யும் செயல்களுக்கும் அப்பாற்பட்டு மனிதர்களுக்கும் சிம்பான்சி போன்ற உயர் விலங்குகளுக்கும் உள்ளுணர்வு கற்றல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திறன் இருக்கு. உள்ளுணர்வு கற்றல்னா இன்சைட்ஃபுல் லேர்னிங் சொல்றீங்களா? ஆமா, இத உல்ஃப்கேங் கோஹ்லர் அப்படிங்கிற அறிவியலாளர் மிக அழகா நிரூபிச்சாரு. ஒரு சிம்பன்சி குரங்க ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு கூண்டுக்கு வெளியே அதோட கைகளுக்கு எட்டாத தூரத்துல ஒரு வாழைப்பழத்தை வச்சாரு. ஓ, இந்த பரிசோதனை நான் படிச்சிருக்கேன். கூண்டுக்குள்ள 2 சிறிய மூங்கில் குச்சிகள் கிடந்துச்சு. எந்த ஒரு தனி குச்சியாலும் அந்த வாழைப்பழத்தை எட்டி இழுக்க முடியாது. குரங்கு முதல்ல என்ன செஞ்சது தெரியுமா? ஒரு குச்சியை எடுத்து இழுத்து பார்த்தது. எட்டல. கைய விட்டு பார்த்தது. அப்பவும் எட்டல. அப்போ எலி மாதிரி திரும்ப திரும்ப முயன்று தவறுதல் முறையில அது முயற்சி பண்ணலையா? அதுதான் இங்க ட்விஸ்ட். அது தொடர்ந்து அப்படி ஈடுபடல. சோர்ந்து போய் ஒரு ஓரமா உட்காந்து கூண்டையும் குச்சியையும் வாழைப்பழத்தையும் அமைதியா பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது சோர்வுல கைவிட்டுடுச்சுன்னு சொல்றீங்களா? அதுதான் இல்ல. அது வெளியில தான் அமைதியா உட்கார்ந்து இருந்துச்சு. ஆனா அதோட மூளைக்குள்ள ஒரு மாபெரும் சிமுலேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. எந்த செயலும் செய்யாம திடீர்னு அந்த சிம்பன்சி எழுந்து வந்துச்சு. 2 குச்சிகளையும் கையில எடுத்து ஒரு குச்சியின் நுனியில மற்றொன்றை செருகி ஒரு நீளமான ஒற்றை குச்சியை உருவாக்குச்சு. வாவ், அதை வச்சு பழத்தை எடுத்துருச்சா? ஆமா, ரொம்ப எளிதா வாழைப்பழத்தை இழுத்து எடுத்துக்கிடுச்சு. இங்க நடந்தது என்னன்னா, மூளை பல தகவல்களை ஒருங்கிணைச்சு தனக்குத்தானே ஒரு தீர்வை உருவாக்கி திடீர்னு ஒரு ஆஹா தருணத்தை பிறப்பிக்குது. அதுதான் உள்ளுணர்வு கற்றல். அட, குரங்கு ஒவ்வொரு குச்சியா வச்சு பார்க்கல, மூளைக்குள்ளேயே அந்த செயலை செஞ்சு பார்த்து தீர்வை கண்டுபிடிச்ச பிறகுதான் செயல்ல இறங்கியிருக்கு. இதுதான் சிக்கல் தீர்க்கும் திறனுக்கான உண்மையான அடிப்படைன்னு சொல்லலாம். மிக சரியா சொன்னீங்க. சரி, இப்போ நம்ம கிளாசிக்கலாவும் கத்துக்கிட்டோம், எலிய போல பரீட்சையின் மூலமாவும் கத்துக்கிட்டோம், குரங்க போல ஆஹா தருணத்திலையும் கத்துக்கிட்டோம். அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்படி மூளைக்குள்ள நுழையும் இந்த தகவல்கள் எங்க போகுது? அதை நம்ம எப்படி சேமிச்சு வைக்கிறோம்? நினைவாற்றல் அப்படிங்கிற பொக்கிஷம் எப்படி இயங்குது? 1979ஆம் ஆண்டின் இந்த புத்தகம் நினைவாற்றல ஒரு எளிய சூத்திரமா விளக்குது. அத வுட்வர்த்தின் சூத்திரம்னு சொல்றாங்க. அதாவது LIR, லேர்னிங் இன்டர்வல் டைம் ரிமெம்பரிங். அதாவது கற்றல், இடைவெளி நேரம், நினைவில் கொள்ளுதல். ஆமாங்க, நாம ஒன்ன கத்துக்கிட்ட பிறகு அத நினைவு கூறும் அந்த இடைவெளி நேரத்துல தான் மூளைக்குள்ள பல மாயாஜாலங்கள் நடக்குது. தகவல்கள் மூளையின் எந்த பகுதியில தங்கி இருக்குங்கிறத பொறுத்து அது குறுகிய கால நினைவாற்றல் மற்றும் நீண்ட கால நினைவாற்றல்னு பிரிக்கலாம். இந்த குறுகிய கால நினைவாற்றல் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த OTP நம்பர் போலவா? பார்த்துட்டு அடுத்த 2 வினாடிகள்ல மறந்துடுறோமே. சரியா, அதேதான். இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்க பீட்டர்சன் சென்ற ஒரு பரிசோதனைய பத்தி இந்த புத்தகம் விவரிக்குது. அவர் சிலர்கிட்ட 3 ஆங்கில எழுத்துக்களை காட்டி உதாரணமா CHJ அது நினைவில் வச்சுக்க சொல்றாரு. சாதாரணமா இது யாரும் ஞாபகம் வச்சுப்பாங்க இல்லையா? 3 எழுத்து தானே. ஆனா பீட்டர்சன் ஒரு நிபந்தனை விதிச்சாரு. அந்த எழுத்துக்களை பார்த்த மறுகணமே அவங்கள 506ல இருந்து பின்னோக்கி வேகமா எண்ண சொல்றாரு. அதாவது 506, 505, 504 அப்படின்னு வாய் விட்டு எண்ணணும். ஓ, அப்படியே பின்னோக்கி எண்ணணுமா? ஆமா, வேகம் 50 வினாடிகள் கழித்து அவங்க கிட்ட அந்த 3 எழுத்துக்கள் என்னன்னு கேட்டா பெரும்பாலானவர்களால சொல்ல முடியல. என்னது, 3 எழுத்துக்களை கூட மூளையால 18 வினாடிகள் வச்சுக்க முடியலையா? ஏன் இப்படி நடக்குது? எண்கள் குறுக்கிட்டதாலா? எண்கள் ஒரு காரணம்.
ஆனா முக்கிய காரணம் ஒத்திகை பார்க்க முடியாததுதான். குறுகிய கால நினைவாற்றல்ல ஒரு தகவல் தங்கியிருக்கணும்னா நாம அத மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். ஆமா, நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி. கரெக்ட். பின்னோக்கி எண்களை எண்ணியதால மூளையால அந்த எழுத்துக்களை ஒத்திகை பார்க்க முடியல. அதனால அது உடனடியா அழிஞ்சு போச்சு. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு அருமையான ஒப்பீடு தோணுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. குறுகிய கால நினைவாற்றலை குளிக்கும்போது ஆவி படிந்த கண்ணாடியில விரலால் எழுதி வைப்பது போல சொல்லலாமா? ஓ, ரொம்ப வித்தியாசமான சிந்தனை, சொல்லுங்க. நீங்க கண்ணாடியில ஒரு பேரை எழுதுறீங்க, அது சில வினாடிகள்ல ஆவியில மறைஞ்சிடும். அது மறையாம இருக்க மீண்டும் மீண்டும் அந்த எழுத்தின் மேலேயே விரலால் வரையணும். அதுதான் நீங்க சொல்ற அந்த ஒத்திகை. அதே சமயம் நீண்ட கால வினைவாற்றல் அப்படிங்கிறது ஒரு மரக்கட்டையில உளியால் செதுக்கி வைப்பது போல, அது நிரந்தரமா அங்கேயே இருக்கும். மிக அருமையான ஒப்பீடு. மூளை அறிவியல்ல நீங்க சொன்ன அந்த மரக்கட்டையில செதுக்குவத நரம்பு தடயங்கள் அல்லது என்கிராம்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்கிராம்ஸ், ஓகே. நினைவாற்றல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெட்டிக்குள்ள பொருட்களை திணிச்சு வைப்பது போன்ற ஒரு செயலற்ற கிடங்கு கிடையாது. அது ஒரு சுறுசுறுப்பான செயல்பாடு. ஒரு தகவலை நம்ம உள்வாங்கும் போது மூளை அத தனக்கு புரியும் மொழியில குறியீடாக மாற்றி நியூரான்களுக்கிடையே புதிய மின் இணைப்புகளை உள்வாக்குது. அதுதான் அந்த மரத்துல செதுக்கிறது. ஆமா, நாம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைவு கூறும்போது அந்த நியூரான்களுக்கு இடையிலான பாதைகள் அகலமாகி பலமாகுது. நாம் அதை கண்டு கொள்ளாம விட்டா அந்த பாதைகள் சுருங்கி மங்கி போயிடும். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நீங்க சொல்றது போல தகவல்கள் மரக்கட்டையில செதுக்கியது போல நீண்டகால நினைவாற்றலுக்கு சென்று விட்டாலும், நியூரான்கள்ல பாதை அமைந்து விட்டாலும், நாம ஏன் பல விஷயங்களை மறக்கிறோம்? அது ஒரு நியாயமான கேள்விதான். உடைந்த எக்ஸ்ரே எலும்பு போல மூளையில அந்த பாதை நிரந்தரமா இருக்கணுமே, நாம கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் எங்கே போகுது? அதுதான் மறதியின் அறிவியல். மறதி அப்படிங்கிறது ஏதோ தகவல் தொலைந்து போவது கிடையாது. மூளை செய்யற ஒரு தொடர்ச்சியான அழிக்கும் வேலை அது. எப்பிங்ஹாசன் மறதி வளைவு அப்படின்னு ஒன்னு இருக்கு. இது உங்களை ரொம்ப அதிர்ச்சியடைய செய்யலாம். அப்படியா? என்ன அது? ஒரு விஷயத்த கற்ற உடனேயே மறதி மிக மிக வேகமா நிகழுது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க உன்னை படிச்சு முடிச்ச அடுத்த 20 நிமிடங்கள்லயே அதுல கிட்டத்தட்ட 40% உங்க மூளை அழிச்சிடுது. ஒரு நாளின் முடிவில் 70% காணாம போயிருக்கும். என்னது? 70% அழிஞ்சிடுமா? அப்படியானால் நாம படிக்கிறதே வேஸ்டா? எதுக்காக மூளை இப்படி ஒரு வேலையை செய்யுது? மூளை இடப்பற்றாக்குறையால இத செய்யல, குறுக்கீடுகளால செய்யுது. இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்வாங்க. இத விளக்க டேவிட் ஸ்டார் ஜார்டன் அப்படிங்கிற பல்கலைக்கழக தலைவரோட ஒரு புகழ்பெற்ற வேடிக்கையான கதை இந்த புத்தகத்துல இருக்கு. சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. அவர் மீன்களை பத்தி ஆராய்ச்சி செய்யும் ஒரு மிகப்பெரிய நிபுணர். பல்லாயிரக்கணக்கான மீன்களோட அறிவியல் பெயர்கள், அதோட குணங்கள் எல்லாமே அவருக்கு அத்துப்படி. அவர் மூளையில அவ்வளோ பெரிய தரவுத்தளம் இருந்துச்சு. ஆனா அவர் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தின் தலைவரா பொறுப்பேற்றாரு. அப்போ நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்குமே? ஆமா, தினமும் ஆயிரக்கணக்கான புதிய மாணவர்களை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் ஒவ்வொரு புதிய மாணவனோட பேரையும் கத்துக்கொள்ளும் போதும் அவரது மூளையில் இருந்த ஒரு பழைய மீனின் பெயர் அவருக்கு மறந்து போச்சாம். இது நிஜமாகவே நடந்ததா? புதிய மாணவனோட பேரு பழைய மீனோட பேரை அடிச்சு துரத்திடுச்சா? ஆமாங்க, இது நிஜம். உளவியல்ல இத பின்னோக்கிய குறுக்கீடு அல்லது ரெட்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நாம விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் பல புதிய தகவல்களை தொடர்ந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். போன்ல பாக்குற வீடியோக்கள், வழியில கடந்து செல்லும் வண்டிகளோட சத்தம், கடைகளோட பேர் பலகைகள் என எல்லாமே தகவல்கள் தான். ஆமா, கண்ணை திறந்தாலே தகவல் மழைதான். இந்த புதிய தகவல்கள் மூளைக்குள்ள நுழையும் போது அவை மூளையில உள்ள பழைய நரம்பு பாதைகளோட மோதுது. புதிய தகவலின் அழுத்தம் தாங்காம பழைய நினைவுகள் பலவீனமடையுது. அதுதான் மீன் பெயர் மறந்தது. அடக்கடவுளே, அப்படியானால் விழித்திருக்கும் போது எல்லாமே அழிஞ்சுகிட்டு தான் இருக்கா? இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இப்போ நான் நாள் முழுதும் தூங்கிக்கிட்டே இருந்தா மூளைக்குள்ள எந்த புதிய தகவலும் வராது, பழைய நினைவுகளும் பத்திரமா இருக்குமா? விழித்திருந்தா முட்டாள், தூங்கினா ஜீனியஸ்னு சொல்ல வரீங்களா? அப்படியும் முழுமையா சொல்லிட முடியாது. ஆனா உங்க வாதத்துல ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. 1924ல ஜென்கின்ஸ் மற்றும் டாலன்பேக் அப்படிங்கிற 2 பேரு ஒரு மிக முக்கியமான தூக்க பரிசோதனைய செஞ்சாங்க. தூக்க பரிசோதனையா? ஆமா, 2 குழு மாணவர்களுக்கு அர்த்தமற்ற சில வார்த்தைகளை கொடுத்து மனப்பாடம் செய்ய சொன்னாங்க. முதல் குழுவினர் மனப்பாடம் செஞ்ச உடனே நேரா போய் தூங்கிட்டாங்க. 2வது குழுவினர் மனப்பாடம் செஞ்ச உடனே முழிச்சிருந்து தங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்புறம் என்னாச்சு? சரியா 8 மணி நேரத்துக்கு பிறகு 2 குழுவையும் அழைச்சு சோதிச்சு பார்த்தாங்க.
கண்டிப்பா தூங்கியவர்கள் அதிகம் நினைவில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆச்சரியப்படும் வகையில தூங்கியவர்கள் மிக அதிக வார்த்தைகளை துல்லியமா நினைவில் வச்சிருந்தாங்க. முழிச்சிருந்தவங்க பெருமளவிலான வார்த்தைகளை மறந்துட்டாங்க. இதோட அர்த்தம் தூக்கம் உங்க அறிவை வளர்க்குது அப்படிங்கிறது கிடையாது. தூக்கம் அப்படிங்கிறது மூளைக்கு வெளியே ஒரு தொந்தரவு செய்யாதீர் பலகைய மாட்டி விடுது. டு நாட் டிஸ்டர்ப் போர்டு மாதிரியே. அதேதான். தூங்கும்போது மூளைக்குள்ள எந்த புதிய தகவலும் வராது. அதனால குறுக்கீடு சுழிநிலைக்கு சென்று விடுது. அந்த அமைதியான நேரத்துல தான் பகலில் கற்ற விஷயங்களை மூளை குறுகிய கால நினைவாற்றல்ல இருந்து நீண்ட கால நினைவாற்றல் அப்படிங்கிற மரக்கட்டையில ஆழமா செதுக்கி வைக்குது. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அதனால தான் தேர்வுக்கு முந்தைய நாள் இரவு முழுவதும் கண்விழிச்சு படிக்கிறத விட நல்லா தூங்குறது அதிக மதிப்பெண் பெற உதவும்னு சொல்றாங்களா? 100க்கு 100 உண்மை. இப்போ எல்லாமே தெளிவா புரியுது. நாம கத்துக்கிறோம், மூளை அதை தற்காலிகமா சேமிக்குது, பின் தூங்கும்போது அது நிரந்தரமாகுது. இடையில வர்ற புதிய தகவல்கள் பழையத குறுக்கீடு செஞ்சு அழிக்குது. சரி, இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு கொஞ்சம் தகவல்கள் மட்டும் நம் மூளைல மிஞ்சுது இல்லையா? அந்த மிஞ்சிய தகவல்களை வச்சு நாம என்ன செய்றோம்? இங்குதான் மனதின் மாயாஜாலங்களான சிந்தனையும் கற்பனையும் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். மிக சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த புத்தகம் நாம சிந்திப்பதையும் சிக்கல்களை தீர்ப்பதையும் 4 தெளிவான படிகளா பிரிக்குது. 1 தயாரிப்பு, 2 அடைகாத்தல், 3 வெளிச்சம் அல்லது உள்ளுணர்வு மற்றும் 4 சரிபார்த்தல். இத கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முதல்ல அதற்கான தகவல்களை திரட்டுறோம். அதுதான் தயாரிப்பு. பிறகு எவ்ளோ யோசிச்சாலும் தீர்வு கிடைக்காதப்போ நம்ம சோர்வடைந்து அத மூளையோட ஓரத்துல ஒதுக்கி வச்சுட்டு வேறு வேலைகளை பார்க்கறோம். இதுதான் அடைகாத்தல், அதாவது இன்குபேஷன். இந்த அடைகாத்தல் பழிய வீட்ல மாவு பிசைஞ்சு வைப்பதோட ஒப்பிடலாம் இல்லையா? ஆமா, எப்படி சொல்றீங்க? நாம கஷ்டப்பட்டு மாவை பிசைஞ்சு விட்டு ஒரு பாத்திரத்துல மூடி வச்சு விலகிடுறோம். நாம எந்த வேலையும் செய்யலன்னு தான் நினைப்போம். ஆனா உள்ள ஈஸ்ட் தன் வேலையை சத்தமில்லாம செஞ்சு சில மணி நேரங்கள்ல மாவு உப்ப செஞ்சிடும். அது போலதான் மூளையும். நாம அமைதியா இருக்கும்போது மூளையோட ஆழமான பகுதிகளில் அந்த தகவல்கள் பரிசீலிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. 100க்கு 100 உண்மையான ஒப்பீடு. மூளை ஓய்வா இருக்கிறதா நாம நினைக்கும் அந்த நேரத்துல தான் நியூரான்கள் தங்களுக்குள் விவாதிச்சு ஒரு புதிய பாதையை உருவாக்குது. திடீர்னு ஒரு நாள் நீங்க குளிக்கும் போதோ அல்லது பஸ்ல வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு செல்லும் போதோ மூளைக்குள்ள அந்த ஆஹா தருணம் மின்சாரம் போல வெடிக்கும். அந்த இலுமினேஷன், இதுதான் தீர்வு அப்படின்னு தோணும். ஆமா, அந்த சிம்பன்சி குரங்குக்கு குச்சிகளை இணைக்க தோணுச்சு பாத்தீங்களா? அதுபோல பிறகு அதை நிஜத்துல செயல்படுத்தி பார்க்கறோம். அதுதான் வெரிஃபிகேஷன், அதாவது சரிபார்த்தல். இந்த மனித மனம் எவ்வளவு பெரிய விந்தை! சிந்தனை ஒரு புறம் இருக்கட்டும், கற்பனை மற்றும் உணர்வுகள் பற்றி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சினாஸ்தீசியா மற்றும் குரோமாஸ்தீசியா அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஓ, அது ரொம்ப அரிய வகையான ஒரு திறன். ஆமா, ஒரு இசையை கேட்கும்போது கண்கள்ல நிறங்களை பார்ப்பது. இப்போ ஏஆர் ரஹ்மானோட ஒரு குறிப்பிட்ட பாட்டை கேட்டா உடனே என் கண்முன் ஊதா நிறம் தோன்றது அப்படின்னு யாராவது சொன்னா அது ஒரு சூப்பர் பவர் போல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இது எந்த மாயாஜாலமும் இல்லைங்க. மூளையோட நரம்பு பாதைகள்ல நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான குறுக்கிணைப்பு, கிராஸ் வயரிங்னு சொல்வாங்க. சாதாரணமா ஒலி அலைகள் காது வழியாக சென்று மூளையோட செவிப்புலன் பகுதியில ஒலியா உணரப்படும். வெளிச்சம் கண்ணின் வழியாக சென்று பார்வை பகுதியில நிறமா உணரப்படும். ஆமா, அதுதான் இயல்பான செயல்பாடு. ஆனா சினஸ்தீசியா உள்ளவர்களுக்கு இந்த 2 நரம்பு பாதைகளுக்கும் இடையே ஒரு பாலம் உருவாகிடுது. ஒலியின் நரம்பு தூண்டுதல்கள் தவறுதலா மூளையோட பார்வை தொடர்பான பகுதியையும் தட்டி எழுப்புது. அதனால அவங்க ஒரு குறிப்பிட்ட இசையை கேட்கும்போது மூளை தானாகவே ஒரு நிறத்தை உருவாக்கி அவங்களுக்கு காட்டுது. நரம்புகள் பாதம் மாறியதால வந்த ஒரு அழகான விளைவு. இது போலவே ஈடட்டிக் நினைவாற்றல் அப்படிங்கிற ஒன்னும் குழந்தைகளுக்கு இருக்கிறதா புத்தகம் சொல்லுது. ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு புகைப்பட கேமரா போல மூளை செயல்படுவது. குழந்தைகள் ஒரு சிக்கலான புகைப்படத்தை ஒரு சில நிமிஷங்கள் பார்த்தா போதும், பல நாட்களுக்கு பிறகும் அந்த புகைப்படத்தை மீண்டும் உங்க கண்முன் கொண்டு வர முடியும். அப்படியே போட்டோ எடுத்த மாதிரி சொல்லுவாங்களா? ஆமா, அந்த படத்தோட இடவு மூலையில எத்தனை இலைகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா தங்கள் மனக்கண்ணில் அந்த படத்தை பார்த்து துல்லியமா எண்ணி சொல்லுவாங்க. இது வளர வளர நிறைய பேருக்கு மறைஞ்சிடும். அப்படியென்றால் மனித மூளையால எதை வேணாலும் புதிதா உருவாக்க முடியுமா? கற்பனை அப்படிங்கிறது முற்றிலும் புதிதான ஒன்றா? மனிதர்களால இந்த உலகில இல்லாத ஒரு புதிய விஷயத்தை உருவாக்க முடியுமா? இது ஒரு கடினமான உண்மை. ஆனா இல்ல, கற்பனை அப்படிங்கிறது புதிதா எதையும் உருவாக்குவதில்லை.
அது பழைய நினைவுகளோட மறுசுழற்சி மட்டுமே. ரீசைக்ளிங் பண்றோம்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு குதிரையோட உடலையும் மனிதனோட தலையையும் இணைச்சு பார்த்தா அது கற்பனை. ஆனா அதுல உள்ள மனிதன், குதிரை ரெண்டுமே உங்க மூளை முன்பே பார்த்து சேமிச்சு வச்ச பழைய நினைவுகள் தான். ஓ, அப்ப புதுசா எதுவுமே இல்லையா? அந்த அடைகாத்தல் நேரத்துல தான் இந்த பழைய தகவல்கள் ஒன்னோட ஒன்னு மோதி ஒரு புதிய கலவையா உருமாறுது. நீங்க பார்த்த, கேட்ட, உணர்ந்த பழைய குப்பைகளை வச்சு மூளை உருவாக்கும் புதிய மாடல் தான் கற்பனை. ஆஹா, மணி ஓசைக்கு உமிழ்நீர் சுரக்கும் நாயில் தொடங்கி தூக்கம் எப்படி நமது செதுக்கப்பட்ட நினைவுகளை காப்பாத்துது அப்படிங்கிறது வரை, அப்புறம் இசையில நிறங்களை பார்க்கும் மூளையின் குறுக்கு இணைப்புகள் வரை, மனித மனதோட ஆழமான செயல்பாடுகளை இன்னைக்கு நாம எவ்வளவு அற்புதமா பார்த்திருக்கோம். அதுவும் பல தசாப்தங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பாடநூலின் வழியே. ஆமா, எக்ஸ்ரே எந்திரங்களால் அளக்க முடியாத மனித மனத வெறும் செயல்பாடுகளை வச்சு அளந்த அந்த அறிவியலாளர்களோட உழைப்பு உண்மையிலேயே மதிக்கத்தக்கது. நீங்க அடுத்த முறை ஒரு பெரிய சிக்கலை தீர்க்க திணறினா, மூளைய வற்புறுத்தி கஷ்டப்படுத்தாம சற்று விலகி நின்று அந்த பிரச்சனையை அடைகாக்க விடுங்க. தீர்வு தானாவே உங்களை தேடி வரும். கண்டிப்பா ரொம்ப நல்ல அறிவுரை. அதே போல யாருடைய பேரையாவது அல்லது படிச்சதையோ மறந்தா உங்க ஞாபக சக்திய குறை சொல்லாதீங்க. உங்க மூளையில தொடர்ந்து நடக்கிற குறுக்கீட்ட குறை சொல்லுங்க. மூளைக்குள்ள அவ்ளோ வேலைகள் நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பல விஷயங்களை ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஆழமான உரையாடலின் முடிவுல உங்களுக்காக ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். நாம விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய புதிய அனுபவங்கள் பழைய நினைவுகளை தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆமா, இன்டர்ஃபேரன்ஸ். அதே சமயம் நம் கற்பனை அப்படிங்கிறது பழைய நினைவுகளோட மறுசுழற்சி மட்டுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியானால் உங்கள் வாழ்வில் நீங்க சுயமாக சிந்திப்பதாக நினைக்கும் ஒவ்வொரு புதிய ஐடியாவும் உண்மையிலேயே 100% உங்களது புதிய ஐடியாதானா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அல்லது உங்க மூளை தன்னிடமுள்ள பழைய குப்பைகளை வச்சு குறுக்கீடுகளுக்கு நடுவ உங்க கண்முன் காட்டும் ஒரு அழகான மாயாஜால தந்திரமா? இதை சற்று அமைதியா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு நாம சந்திப்போம்.